வாழணும், பணம் இருக்கு, தேவைகள். சார் மாசம் 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா 1 வருஷத்துல எல்லா படத்தையும் செய்ய பண்ணிடலாம் சார். 10,000 சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மாசம் 1 லட்ச ரூபா, 11 மாசம் 11 லட்ச ரூபா வந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில மேல வந்துருவீங்க. அதான் உண்மை. சொல்லலாம், அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம், 100 வயசுக்கு வாழணும். என்ன இடிக்கும்? காசு இருக்கு. 100 வயசு வாழறதுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும். அப்போ நல்ல ஹெல்த் இருந்தா தான் 100 வயசு வரைக்குமே நம்மளால வாழ முடியும். அப்போ ஹெல்த்தும் வேணும், ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலும் வேணும். சோ இந்த மாதிரி வெல்னஸையும் வருமானத்தையும் ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைலையும் அப்ரோச் பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட், பொருளாதார சுதந்திரம் அப்படி சொல்லுவாங்க. பொருளாதார சுதந்திரம்னா என்ன? கூட்டி பக்கமா. சரி, இப்ப இந்த கூட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர், அம்மா அப்பா குழந்தைகள் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நாள் பக்கத்துல இருக்க ஊட்டியில போய் தங்கி சந்தோஷமா கழிச்சுட்டு அதே சந்தோஷத்துல 6வது நாள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? யாரோ 5 நாள் போயிருக்கீங்களா? 5 நாள் வெளிநாடு பயணம் இல்ல, உள்நாட்டு பயணம். 5 நாள் ஏன் சார் போக முடியல? நீ யோசிச்சு பாருங்க, 5 நாள் ஏன் முடியல? சரி, இப்ப 5 நாள் முடியனா எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இல்ல. சரி, இன்னைக்கு இருக்கிற மக்கள்ல யார்